எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா தனி வெட்டியில் உங்களுக்கு அதே மாதிரி வழக்கம் போல் 10 சம் கொடுத்துருக்கேன். 10 சம்முக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்கள் நேம் போட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யார் யார் கொஞ்சம் அட்டன் பண்ணுறான்னு தெரியும். அதுபோக இந்த டெஸ்ட்டு கரெக்டான டேட்டு இல்லாமல் ஒரு நாள் கழித்து டெஸ்ட் எழுதுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்குள்ளே கீ ஆன்சரை பார்க்காம டெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீ ஆன்சரை நீங்கள் பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட்டை போட்டு அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, டெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கீ ஆன்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்றுக்கிடுவீங்க. அடுத்தடுத்து டெஸ்ட்டு நம்ம போடும்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கு கீ ஆன்சரை பார்த்துட்டு திரும்ப இன்னொரு டெஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு அது ஓரளவு கிளியர் ஆயிரும். அதனால் டெஸ்ட்டை போட்டுகிட்டே அதுக்குள்ளே கீ ஆன்சரை நீங்கள் பாருங்கள், சரிங்களா? அதுபோக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாேருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒன்று உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். சரி, எல்லாரும் டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்குள்ளே கீ ஆன்சரை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.